அருமையான வார்த்தைகளுக்காக நான் போதகருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலும் சித்தோடு திருச்சபை பிள்ளைகளை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பல முறை அப்படி சொல்லலாம், சித்தோடு சபைக்கு வரலான்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா என்னுடைய மகன் ஜெரின் இங்கே ஜேகேகே காலேஜில் படிக்கிறதுனால அவன் அடிக்கடி இங்கே வந்துட்டுருக்கான். சரி, எப்பயாச்சும் ஒரு நாள் நம்ம சித்தோடு சர்ச்சுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. சரி, அது இன்றைய தினத்தில் அது நிறைவேறி இருக்குது. அருமையான போதகர் ராகாஷ் அவர்கள் ஒரு இன்விடேஷனை வச்சாங்க. உடனே சரி பாஸ்டர் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்திலும் தேவன் எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் தேவனை சோஸ்தரிக்கிறேன். என்னுடைய நண்பர்னு சொல்லலாம், மிஸ்டர் ஜோசப். ஆரம்ப காலத்திலிருந்தே நாங்கள் ஒரே பள்ளியில் படிச்சுட்டு மதுரை சென்ட்ரல் பள்ளியில் நாங்கள் படித்தோம். அவர் இருப்பதை குறித்தும் மிகுந்த மகிழ்ச்சி. நிறையா மூத்த போதகர் இருக்கிறாங்க, அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலும் ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் மத்தியில் பேசத்தக்கதாக நான் தெரிந்து கொண்டேன். இப்போ உள்ள காலகட்டத்தில் மோஸ்ட்லி என்ன செய்கிறாங்க, பிரசங்கியார்கள் ஒரு ஆசீர்வாத செய்தியை தான் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. ஆசீர்வாத செய்தி அப்படின்னா அது ரொம்ப அருமையாக என்ன செய்கிறாங்க, மக்கள் மத்தியில் பேசப்படுது. ரொம்ப சந்தோஷத்தோடு என்ன செய்கிறாங்க, ஆராதனை முடிஞ்சோடனே ஆசீர்வாத செய்தி நல்ல ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சபையோர்கள் என்ன செய்வாங்க, போகும்போது கடந்து செல்வதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைய தினத்தில் நான் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நான் என்ன செய்யலை, கொண்டு வரவில்லை. இது ஒரு எச்சரிப்பின் செய்தியாக காணப்படுகிறது. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் கடைசி காலம் அப்படின்ற அந்த உணர்ச்சியில் நிச்சயமாக ஒரு எச்சரிப்பின் செய்தி நமக்கு தேவை. கடைசி காலத்தில் இருக்கிறவங்க எச்சரிப்பின் தூது கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வெகு சீக்கிரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். ஆகையால் அதை நோக்கி நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாளும் பயணித்து வருகிறோம். ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் என்ன ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான தலைப்பு எனக்கு தோன்றுச்சு. ஆக்சுவலி இந்த செய்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் தயார் செஞ்சேன். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு தீ விபத்து நடந்துச்சு. சொல்ல முடியுமா? லாஸ் ஏஞ்சல்ஸ். ஓகே, லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரமானது தொடர்ச்சியாக பல நாட்கள் தீயினால் எரிக்கப்பட்டது. ஜனவரி 7ஆம் தேதி 2025 ஆரம்பிச்சு தொடர்ச்சியாக 31 இடங்களிலே இந்த காட்டுத்தீயானது பரவி இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த நகரத்துக்கும் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. இங்கே பார்க்கணும் என்றால் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த பட்டணம் ஒரே ஒரு காரியத்திற்காக மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பட்டணமாக இப்போ கருதப்பட்டு இருக்குது. சொல்ல முடியுமா? ஹாலிவுட். வெரி குட். ஹாலிவுட் எங்கே இருக்குது? ஹாலிவுட் ஒரு மலை மேலே, அந்த மலை ஃபுல்லாக என்ன அந்த ஃபிலிம் சிட்டி. இங்கே இந்தியாவில் ஒரு ஃபேமஸ் ஃபிலிம் சிட்டி இருக்குது, பார்த்துருக்கீங்களா? ஹைதராபாத். ஆமாம், ஹைதராபாத்தில் ஒரு ஃபிலிம் சிட்டி இருக்குது. அதே போன்ற மிகவும்
பிரசித்தி பெற்ற ஒரு ஃபிலிம் சிட்டி ஹாலிவுட், அதுவும் என்ன செஞ்சிருச்சு, இந்த தீக்கு இரையாகிவிட்டது. இங்கே பார்க்கும் பொழுது 17,717 கட்டடங்கள் தீயினால் எரிக்கப்பட்டது. 40,000 ஏக்கர் பரப்பை இந்த தீ என்ன செஞ்சு சுட்டெரித்தது. இப்போ தீயை அணைப்பதற்கு அவங்க பயன்படுத்தின தீயணைப்பு அந்த வண்டி ஃபயர் என்ஜின் 140, ஆம்புலன்ஸ் 36, ஹெலிகாப்டர்ஸ் 10. ஆக மொத்தம் பார்க்கணும் என்றால் 4,000 தீயணைப்பு வீரர்கள் என்ன இதில் ஈடுபட்டு தீயை கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்தாங்க. இருந்தாலும் என்ன செய்ய முடியல, அந்த தீயை அணைக்க முடியல. தானாக என்ன செஞ்சிருச்சு, அப்படியே எல்லாத்தையும் அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அந்த தீ அணைந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அக்னி பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். ஒரு 2 நகரங்கள் தீயினால் சுட்டரிக்கப்பட்டது. அக்னியினாலும் கந்தகத்தினாலும் அந்த நகரமானது சுட்டரிக்கப்பட்டது. அது என்ன 2 நகரம்? சோதம் குமரா பட்டணங்கள். இந்த சோதம் குமரா பட்டணமும் இப்படிப்பட்ட ஒரு தீயினால், இப்படிப்பட்டன்னு சொல்ல முடியாது, இதை கம்பேர் பண்ண முடியாது. ஆக்சுவலி இந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்த தீ வந்து சாதாரண ஒரு நெருப்பு, காட்டு தீ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சோதம் குமரா பட்டணத்திலே நாம் பார்க்கக்கூடிய அந்த நெருப்பு, அந்த அக்னி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்னியும் கந்தகமும். இப்போ ரீசெண்டாக ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டு ஏன்னா ரொம்ப பேசும் பொருளாக இருந்துச்சு. ஆன்லைன் அந்த வலைத்தளத்தில் நம்ம திருப்பும் போது எங்கேனாலும் ஒரே இதுதான் ஆக்சிடெண்ட்டு. எந்த ஊரில்? அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட். 242 பயணிகள் ஏன்னா அதில் பயணம் பண்ணி வந்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் எப்படியோ உயிர் தப்பிட்டாராம். சரியா? அனைத்து பயணிகளும் இந்த தீக்கு இரையாகிவிட்டார்கள். அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்ல மேஜர் ஆக்சிடெண்ட் எதனால அப்படின்னா ஏன்னா எந்த தீயினால தான், மோதனால இல்லை, மோதனால அதில் உள்ள பெட்ரோல் தீப்பற்றி எரிந்து அங்கே உள்ள அந்த பயணிகள் அனைவரும் கரிக்கட்டையாக என மாறிவிட்டார்கள். அதை தூக்கிட்டு போகிறத பார்க்குறேன். கருப்பு கலரில் என்னமோ கரிக்கட்டை மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க, தூக்கிட்டு போகிறாங்க. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, சோதம் குமரா பட்டணத்தை ஆண்டவர் அழித்த பொழுது அவர் நெருப்பினால் மாத்திரம் அழிக்கவில்லை, கந்தகத்தினாலும் என்ன செஞ்சாரு, அழிச்சார். கந்தகத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன பேரு? சல்ஃபர். இந்த சல்ஃபர் அப்படின்ற அந்த ஒரு வேதிப்பொருள் எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, வெடிப்பொருள்கள் தயாரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருள். இந்த அகமதாபாத் பிளைன் ஆக்சிடெண்ட்ல அந்த பெட்ரோல் டேங்க் மட்டும் எம்டியா இருந்துச்சுன்னா ஏன்னா இவ்வளவு சேதம் வந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் அந்த பெட்ரோல் டேங்கை ஃபுல் டேங்க் நிறைச்சிருக்காங்க. ஆண்டவராகிய தேவன் பயன்படுத்திய பொருள் பாருங்க. தீயினால், வெறும் தீயினால் என்ன சோதம் குமரை அழிச்சிருந்தா நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, அதுல இருந்து தப்பிச்சிருப்பாங்க. ஆனால் அதோடு கூட தேவன் என்ன செய்யறாரு, ஒரு எரிபொருளையும் சேர்த்து அங்க என்ன அந்த நகரங்களின் மேல போடுறாரு. அப்ப எரிபொருளும் சேர்த்து வரும்போது நிச்சயமா யாரும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை.
ஆதியாகமத்தில் 19வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த அருமையான சம்பவம் கொடுக்கப்படுகிறது. இதில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கத்தக்கதாக தேவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது அங்கே அழிப்பதற்கு முன்பதாக ஒரு எச்சரிப்பின் தூதை அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். வசனங்கள் 1லிருந்து 11 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது சில சம்பாஷணைகள் அங்கே நம்ம பார்க்கிறோம். தேவன் அங்கே அழிப்பதற்கான அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக அவர் அங்கே பார்க்குறோம். 1லிருந்து 11 வரைக்கும். அதுக்கப்புறம் மீதி உள்ள வசனங்களில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த சோதோம் கொமோரா பட்டணம் எப்படி அழிக்கப்பட்டது, 12லிருந்து 29 வரைக்கும் எப்படி அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மீதி உள்ள வசனங்களில் நம்ம பார்க்கணும். எடுத்தவங்க வாசிங்க. 5வது வசனம். சரி, இங்கே சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிப்பதற்கு என்ன 2 பேர் எச்சரிக்கை சொல்றதுக்காண்டி உள்ள வராங்க. 2 தேவதூதர்கள் லோத்தை எச்சரிப்பதற்காக ஆண்டவர் அனுப்பின 2 நபர். அப்ப அந்த 2 நபரை அந்த லோத்தின் வீட்டிற்கு ஆண்டவர் அனுப்பின போது அங்க சில சம்பாஷணைகள் நம்ம பார்க்கிறோம். தெரியும் நமக்கு. கொடூரத்தின் உச்சகட்டம் அங்க நடக்குது அவர் வீட்டில். சரியா? அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி வரிசையா வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பார்க்கிறோம் ஒரு அருமையான ஒரு வசனம். 11வது வசனம் வாசிங்க. சரி, இங்க அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஏன்னா அவங்க பிள்ளைகளை கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி சில மோசமான காரியங்களில் அந்த நகரத்தின் ஜனங்கள் ஈடுபடுறாங்க. பேட் எக்ஸாம்பிள் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் இன் சோதோம் அண்ட் கொமோரா. அந்த ஒரு விக்கெட்னஸோடைய உச்சகட்டமே அங்கே தெரியுது. சரியா? அந்த மக்கள் மத்தியில் தெரியுது. அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த மக்கள்கிட்ட இருந்து எப்படி லோத்தோட குடும்பத்தை காப்பாற்றுறாருன்னு பாருங்க. அந்த மக்கள் குருட்டாட்டம் பிடித்தார்கள். சரியா? குருட்டாட்டம் பிடித்தவர்களாக அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் 12வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். எடுத்தவங்க வாசிங்க. 12வது வசனம். சரி, போதும். 12வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது லோத்துக்கு அடுத்த எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறாரு ஆண்டவர். சரி, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆபிரகாம்கிட்ட என்ன செய்கிறாரு, உரையாற்றுறாரு. 18வது அதிகாரத்தில் வசனங்கள் 23லிருந்து 33 வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா தேவன் அவருடைய திட்டத்தை ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்துறாரு. 23 வாசிங்க. 18, 23. சரி, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த நகரத்தை என்ன செய்ய போறேன், அழிக்க போறேன் 2 நகரத்தையும். ஏன்னா துன்மார்க்கம் மிகுதியாயிருச்சு. ஆபிரகாம் கேட்கிறாரு, ஆண்டவரே துன்மார்க்கனோட நீதிமானை சேர்த்து அழிக்க போறீரா? ஏன் அங்க பரிந்து பேசுறாரு தெரியுமா? ஆபிரகாம் அங்க பரிந்து பேசுறதை பார்க்கிறோம். யாருக்காண்டி? லோத்தின் குடும்பத்திற்காக ஆபிரகாம் தேவனிடத்தில் பரிந்து பேசுறாரு. எப்படியாச்சும் லோத்தை என்ன செய்யணும், காப்பாற்றணும். அடுத்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவரே 50 பேர் நீதிமான் இருந்தா அந்த நகரத்தை நீங்க விட்டுருவீங்களான்னு கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஆமா 50 நீதிமான் நிமித்தம்
இந்த பட்டணங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். சரி, இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்குது. 50 பேர் இருந்தால் ஆண்டவர் அழிக்க மாட்டார். இருந்தாலும் ஒரு சந்தேகம், 50 பேர் இருப்பானான்னு என்னது அவருக்கு டவுட்டு. ஆபிரகாமுக்கு திருப்பி கேட்குறாரு, எத்தனை பேர்? 40 பேர். 28வது வசனத்தில் 40 நீதிமான்கள் இருந்தால் இந்த பட்டணத்தை அழிப்பீரா அப்படின்னு கேட்குறாரு. அப்பயும் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை 40 பேர் இருந்தால் கூட அழிக்க மாட்டேன். இன்னும் கீழே வர்றாரு, 30 பேர். சரியா, 30 பேர் இருந்தால் அழிப்பீங்களா ஆண்டவரே? 30 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன், 30 நீதிமான்கள் இருந்தாலும் அழிக்க மாட்டேன். திருப்பி 20க்கு இறங்கி வராரு பாருங்க. 20 நீதிமான்கள் நிமித்தம் இந்த பட்டணங்களை அழிப்பீர்கள். இல்லை, அப்படியும் கிடையாது. 20 பேர் இருந்தால் கூட அழிக்க மாட்டேன். வரிசையா பாருங்க, 50லேருந்து வர்றாரு. 50, 40, 30, 20. ஆபிரகாம் யோசிக்கிறாரு, சரி கடைசியா ஒருக்கா என்ன செய்வோம், இன்னும் ஒரு ஸ்டெப்பு இறங்கி வந்து கேட்போம். 10 நீதிமான்கள் இருந்தா இந்த பட்டணங்களை அழிப்பீரா ஆண்டவரே? ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, 10 பேர் இருந்தா கூட என்னது, இந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன். ஆனால் இந்த 2 பட்டணங்களிலும் 10 நீதிமான் கூட என்னது அங்கே இல்லை. ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக தரோவா விசாரணை செய்து கரெக்டாக பண்ணி தான் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கொண்டு வருவார். நியாயம் தீர்ப்பு, ஆண்டவருடைய நியாயம் தீர்ப்பு மிகவும் தெளிவானதாக இருக்கும். எல்லாம் நியாயம் தீர்த்து முடிச்சதான் முடிவு, ஜட்ஜ்மெண்ட். கண்டிப்பாக அந்த நகரங்களை நான் என்ன செய்வேன், சுட்டெரிப்பேன். இருந்தாலும் என்ன, லோத்துக்காக யார் பரிந்து பேசுறா? ஆபிரகாம் பரிந்து பேசுறாரு. அந்த பரிந்து பேசுற அந்த காரியத்தை நினைவு கூர்ந்தவராக ஆண்டவர் எப்படியாயிலும் சரியா, ஆண்டவர் ஆபிரகாம் 10 பேர் இருந்தால் அழிக்க மாட்டீரான்னு கேட்டது அவருக்கு இருக்குது நினைவில். ஆனால் 10 பேர் கூட இல்லை. இருந்தாலும் அங்க நீதிமான்கள் இருக்கிறாங்க. அந்த நீதிமான்களை என்ன காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் நிச்சயமாக ஆண்டவருக்கு இருக்கு. அதனால தான் அந்த நீதிமான்களுக்கு ஒரு எச்சரிக்கும் வண்ணமாக தேவதூதர்கள் வந்து என்ன சொல்றாங்க, ஒரு முதலாவது எச்சரிப்பு. என்ன, பல எச்சரிப்புகள் இருக்கு, அதான் தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். எப்படிலாம் ஆண்டவர் எச்சரிச்சாரு, அந்த எச்சரிப்பை கேட்டு எப்படிலாம் அதுக்கு திருப்பி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். சரியா, முதலாவது எச்சரிப்பு தொடர்ந்து வாசிங்க, 12வது வசனம். சரி, என்ன கமாண்ட்? வாட் இஸ் த கமாண்ட் given here? உனக்கு யாராச்சும் உங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா, மருமகன்கள் இருக்காங்களா, மகள் இருக்காங்களா, வரிசையை கேட்கிறாரு. அப்ப அவங்களாம் இருந்தா, வேண்டப்பட்டவங்க இருந்தா அவங்க அனைவரையும் அழைத்து கொண்டு போ. வேண்டப்பட்டவங்களை ஏன்னா உனக்கு ரொம்ப க்ளோஸா உள்ளவங்களை என்ன செய்ய, அழைத்து கொண்டு போ, ஏன்னா இந்த நகரத்தை நான் அழிக்கப் போகிறேன். அடுத்த வசனம் வாசிங்க. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார். இவர்களுடைய கூக்குரல் எங்க வரைக்கும் எட்டிச்சான்? கர்த்தருடைய சமூகத்தில் எட்டியது. முடிவு பண்ணிட்டார் ஆண்டவர், இந்த நகரத்தை அழிப்பதற்கு முடிவு பண்ணிட்டாரு. அதே வண்ணமாக அங்க இருக்கிற நீதிமானை காப்பாற்றுவதற்கும் தேவன் என்ன செஞ்சாரு, சித்தம் கொண்டு அதற்குள்ள வேலைகளை செய்கிறார். நீடிய பொறுமை உள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர்.
துன்மார்க்கத்தை உடனடியாக என்ன செய்ய மாட்டார்? அழித்து விட மாட்டார். துன்மார்க்கரை உடனடியாக என்ன செய்ய மாட்டார்? அழிக்க மாட்டார். பொறுத்திருந்து பார்ப்பாரு. நம்முடைய பாவத்துக்கு தக்கதாக நமக்கு பலன் நிச்சயமாக உண்டு. இருந்த போதிலும் பாவத்திலிருந்து எப்படியாச்சும் மனம் திரும்பி வந்துட மாட்டானா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ள தேவனாக இருக்கிறார். நேரத்தையும் காலங்களையும் அவர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. எப்படியாச்சும் மனம் திரும்புவானா இல்லையான்ட்டு போதுமான நேரத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதே போலதான் இங்கேயும் சோதோம் குமாரா பட்டணத்தின் மேல் நோக்கமாக கொண்ட ஆண்டவர் எப்படியாவது இந்த மக்கள் மனம் திரும்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இருந்த போதிலும் அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய நியாய தீர்ப்பு என்ன சோதோம் குமாரா பட்டணத்தின் மேல் இருந்தது. சரி, இப்போ உடனே லோத்து ஆண்டவருடைய அந்த சொல்லுக்கு கீழ்ப்படித்தாரான்னு பார்த்தீங்களா? கெட் அவுட் ஆஃப் ஹியர், இந்த இடத்தை விட்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா போனாரா? இந்த இடத்தை விட்டு போ, இந்த தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கியா, தப்பை விட்டு விலகு. நீ பிழைக்க வேண்டும், தப்பிக்க வேண்டும் என்றால் இந்த இடத்தை விட்டு என்ன செய்யணும்? போக வேண்டும். அடுத்த வசனம் வாசிங்க. அந்த தூதர்கள் சொல்றாங்க, சரியா, தப்பிக்கிறதுக்கு நீ என்ன செய்ய, உன் குடும்பத்தினரை அழைத்து கொண்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கடைசி கால தூதும் அப்படிதான் இருக்கு. கடைசி கால தூது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. தேவனுடைய எச்சரிப்பின் செய்தியை நம்ம என்ன செய்யணும்? உடனே கேட்கணும். ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரத்தில் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 52வது வசனம் வாசிங்க. ஒன்று தெசலோனிக்கேயர் 5:2. ஆமா, ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும்? திடீரென்று இருக்கும். எப்ப ஆண்டவர் வருவாரு நமக்கு தெரியாது. தெரியாத நேரத்தில் in a twinkling of an eye, கண் இமைக்கும் பொழுதிலே ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கும். அவருடைய எச்சரிப்பின் செய்தியை நம்ம கேட்டு அதன்படி நடக்கிறோமா இல்லை அசட்டை செய்கிறோமா? இங்கே பாருங்க, அசட்டை செய்கிறாங்க, பரியாசம் செய்கிறாங்க. வசனம் 14வது வசனம் வாசிங்க. சரி, லோத்து என்ன இந்த தூதர்கள் சொன்ன வேலையை கரெக்டாக செய்கிறாரு. ஏன்னா உன்னை குடும்பத்தார் அனைவரையும் என்ன செய்ய, நீ கூட்டிக் கொண்டு இந்த இடத்தை விட்டு போ அப்படின்னு சொல்லி அங்கே சொன்ன அந்த கமாண்டுக்கு கரெக்டாக ஒபே பண்ணுறாரு. அங்கே வந்து சொல்லும் பொழுது பார்க்குறோம், என்ன, நீங்கள் இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார். யார்கிட்டலாம் சொல்றாரு? மருமக்கள்கிட்ட போய் சொல்றாரு. சரியா? ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? இதை கேட்டு என்ன செய்யறாங்க? பரியாசம் பண்றாங்க. நிறைய நேரங்களில் இப்படிப்பட்ட எச்சரிப்பின் செய்தியை கேட்டு நம்மளும் என்ன செய்யறோம்? பரியாசம் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவர் வரப்போகிறார். எப்போ இருந்து சொல்றாங்க? நான் பிறந்ததுலேருந்து சொல்றாங்க. தேவனுடைய 2ஆம் வருகையை பற்றி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்.
இருந்தாலும் நம்முடைய செய்கை எப்படி இருக்குதுன்னா பரியாசம் பண்ணக்கூடிய காரியமாக இருக்கு. சரி, ஆண்டவர் தானே வந்துட்டு போறாரு, நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஒழுக்கமாக தான் இருக்கேன், சரியா? நமக்கு எச்சரிப்பின் செய்தி எப்படி தெரியுது அப்படின்னா பைத்தியமாக தோணுகிறது. எச்சரிப்பின் செய்திக்கு சரியாக செவி கொடுத்து உடனே அதை என்ன செய்யணும்? செவி சாய்த்து நடக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. இந்த உலகத்தின் காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா அப்படி எழுதுகிறார். லூக்காவின் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 26வது வசனத்தில் பார்க்கும் பொழுது வாசிங்க. சரி, அடுத்த வசனம். தொடர்ந்து வாசிங்க. சரி, அடுத்த ஹிஸ்டரி உள்ள வருது. நோவாவின் நாட்களை போல லோத்தின் நாள் வாசிங்க. முப்பது வாசிங்க. சரி, அதான் முக்கியம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல லோத்தின் நாட்களிலும் நடந்தது. சரியா? அதே போல மனுஷகுமாரன் வருகின்ற நாட்களிலும் எப்படி இருக்கும்? அதே தான் நடக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தை பத்தி யோசிங்க. நம்மளை சுத்தி என்னெல்லாம் நடக்குது? அதே மாதிரி இருக்குதா? நோவாவின் நாட்களை போலவே இருக்கிறது. லோத்தின் நாட்களில் என்னெல்லாம் செஞ்சாங்களோ, என்ன அட்டூழியம்லாம் நடந்துச்சோ, எல்லாமே அப்படியே இருக்கு. அப்ப இதெல்லாம் நமக்கு என்னத்தை தெரியப்படுத்துது? நம்மளை சுற்றி நடக்கிறத பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது? தேவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்க போகிறது. சரியா? அசட்டை செய்தவர்களாக இருந்தாங்க. நம்ம இப்படி இந்த ரட்சிப்பின் செய்தியோ இந்த எச்சரிப்பின் செய்தியோ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? அடுத்த 2வது பாயிண்ட், செகண்ட் வார்னிங், 15வது வசனம். சரி, கடைசி வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். சரியா? ஹரி அப், பி ஃபாஸ்ட். அவனை துரிதப்படுத்தினார்கள். இப்ப நம்மளுடைய 2ஆம் வருகை குறித்த அந்த சத்தியம் எப்படி பிரசங்கிக்கப்படுது? ஒரு பேருக்கு நினைச்சிரும், ஆண்டவர் வரப்போறாரு வரப்போறாரு வரப்போறாருன்னு சொல்லிட்டே இருக்கிறோம். துரிதமாக அவருடைய வேலையை நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று பல முறை நம்ம நினைச்சிரோம். நிறைய பிரசங்கங்களில் நம்ம கேட்குறோம். இருந்த போதிலும் அந்த எச்சரிப்பின் செய்திக்கு நம்மை நாம் என்ன செய்ய வேண்டும்? துரிதப்படுத்த வேண்டும். இங்க லோத்தை என்ன செய்றாரு? அந்த 2 தேவதூதர்களும் துரிதப்படுத்துறாங்க சீக்கிரமா. ஏன்னா அழிவு நெருங்கிருச்சு. சரி, அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. இந்த எச்சரிப்பின் செய்திக்கு அவர்களுடைய ரியாக்ஷன் அடுத்த அவசரத்தில். விட்டார்கள். பாருங்க, முதல் எச்சரிப்பு இந்த இடத்தை விட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே போகாம லோத் என்ன செய்றாரு? ஒவ்வொருத்தரையா போய் என்ன செய்றாரு? வாங்க வாங்க போவோம் போவோன்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. திருப்பி 2வது எச்சரிப்பின் செய்தி வருது. தேவதூதர்கள் துரிதப்படுத்துறாங்க, சீக்கிரம் போங்கயா, ஆண்டவர் அழிக்க போறாரு. அப்படின்னாலும் என்னது? ஃபாஸ்டா இருந்தாங்களா? இல்ல, தயக்கம் காட்டினவர்களாக இருந்தாங்க.
தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது என்ன தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்க பாருங்க. கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். ஆண்டவருடைய இரக்கத்தை பாருங்க. நீதிமான்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த ஆண்டவரின் நோக்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது மிகுந்த இரக்கம் நிறைந்தவராக இங்கு காணப்படுகிறார். நம்ம சில நேரம் காலதாமதம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரட்சிப்பின் அந்த பாதையில காலதாமதமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்றாரு? துரிதப்படுத்துறாரு. கடைசியாக என்ன செய்றாரு? இவனை ஒன்றும் செய்ய முடியாது, இவனை காப்பாற்றணும்னா என்ன செய்யணும்? இவனுடைய கையை பிடித்து தான் இழுக்கணும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி என்ன செய்றாரு? ஏன்னா இழுத்து பார்க்குறாரு. இரண்டாவது அந்த எச்சரிப்பின் செய்தி என்னன்னா, ஆண்டவர் துரிதப்படுத்துறாரு. சீக்கிரமாக மனம் திரும்புங்கள். மூணாவது 17வது வசனத்தை வாசிங்க. சரி, போன்னு சொல்லி பார்த்தாரு, போகலை, தாமதிச்சாங்க. கடைசியில் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வெளியே தள்ளுறாரு. அப்பையும் ரியாக்ஷன் இல்லை. சரியா? கடைசி என்ன சொல்றாரு? அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. சரியா? உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, என்ன செய்யாத, பின்னிட்டு பார்க்காத. எங்கும் இந்த சமபூமியில எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். சமபூமியில எங்க நின்னாலும் அவ்வளவுதான், அழிஞ்சிரும். அப்போ உன் ஜீவனை நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய? அந்த மலையை பார்த்து ஓடு. கண்மலையாகிய தேவனை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். நம்முடைய ரட்சிப்புக்காக நாம் ஓட வேண்டும். இருந்தாலும் அந்த எச்சரிப்பின் செய்தியும் பாருங்க, அசட்டை பண்ணவனாக லோத்து இருக்கிறார். லோத்து என்ன சொல்றாருன்னு பாருங்க அடுத்த வசனத்துல. சரி, அவர் எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறாரு. சீக்கிரம் ஓடிப்போ, பின்னிட்டு பாராதேன்னு சொல்லி விரட்டி விடுற மாதிரி விரட்டுறாரு ஆண்டவர். அப்படியும் பாருங்க லோத்து, ஆண்டவரே அப்படியல்ல, ஆண்டவரே நீர் என் மேல் காட்டின இரக்கம் பெரிதாக இருக்குது, என் மேல ரொம்ப என்ன இரக்கம் காட்டுறீங்க, ரொம்ப கிருபை காட்டுறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வாசிங்க. அதே வசனம் 19. மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. தொடர்ந்து வாசிங்க. சரி, நாம் ரட்சிக்கப்பட எங்கே தான் போகணும்? எங்கே தான் போகணும்? மலைக்கு தான் போகணும். இங்கே லோத்து பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு நீ மலையை பார்த்து ஓடிப்போ, ஏன்னா சமபூமியில நில்லாதே அப்படின்னு சொல்லி எச்சரிப்பு கொடுக்குறாரு. ஆனால் லோத்து, ஆண்டவரே அவ்வளோ தூரம் என்னால் ஓட முடியாது, மலை ரொம்ப தூரத்தில் இருக்கு, மலை அவ்வளோ பெரிய மலையில் நான் என்ன செய்ய முடியாது, ஏற முடியாது ஆண்டவரே. இந்த பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு, சின்ன ஊர், என்ன அந்த ஊரில் போய் நான் நினச்சிக்கிறேன், தஞ்சம் பூந்துக்கிறேன், அங்கே என் உயிர் தப்ப நான் பிழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன இவரா ஒரு ஆண்டவருக்கு என்ன செய்கிறாரு? ஆமாம், ஒரு பிளானை கொடுக்குறாரு. ரட்சிப்பு அடைவதற்கு தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா அந்த திட்டத்திற்கு நம்ம என்ன செய்யணும்? இணங்க வேண்டும். அதற்கு மாறாக ரட்சிக்கப்படுவதற்கு என்ன நம்மளே என்ன செய்யக்கூடாது? நம்ம ஒரு திட்டத்தை செய்யக்கூடாது.
இங்கே பாருங்க, ஒரு ரொம்ப கடினமான ஒரு நபராக இருக்கிறார் லோத்து. அது எப்படி ஆண்டவர் இவரை இவ்வளோ முயற்சி எடுத்து இவரை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ முயற்சி எடுக்கிறாருன்னு தெரில. யோசிப்பதற்கும் மிகுந்த கடினமான ஒரு நபராக என்ன லோத்து ரொம்ப இதாக இருக்கிறார். ரொம்ப என்ன அவருடைய வாழ்க்கை அந்த சோதம் குமரா பட்டணத்தில் ரொம்ப நல்ல ஒரு லக்ஸரியஸ் லைஃப், கம்ஃபர்டபுளாக வாழ்ந்துட்டாரு. அந்த நகரத்தை விட்டு போறதுக்கு இவருக்கு என்ன ஒரு மனசே இல்லை. எப்படியாவது ஒரு சின்ன ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அந்த சின்ன ஒரு அந்த அந்த சின்ன பட்டணத்தில் நான் போய் நினச்சிறேன், தஞ்சம் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு. நம்மளும் நிறைய தடவை அப்படி தான் இருக்கிறோம். என் பாவத்திலேருந்து நான் சுத்தமாக நினைஞ்சிட்டேன், மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லுவோம். இருந்தாலும் அதோட வாழை என்ன செஞ்சுருப்போம்? ஏன்னா ஆமாம், வாழை பிடிச்சிக்கிட்டு இருப்போம். சரியா? அது எந்த ஒரு என்ன ஒரு சின்ன ஊர் அப்படின்னு சொல்லி தெரியுமா? என்ன சோவார் அப்படின்னு சொல்ல ஒரு என்ன ஒரு சின்ன ஊருக்கு தான் நான் அங்கே போய் தஞ்சம் புகுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எடுத்தவங்க வாசிங்க, லூக்கா 9வது அதிகாரம் 24வது வசனம். சரி, என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். அந்த சுகபோகமாக அந்த வாழ்க்கை, கம்ஃபர்டபுளான அந்த வாழ்க்கையை இழக்கிறதுக்கு லோத்துக்கு என்னது மனசே இல்லை. சரியா? இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? லோத்தின் மேலே மிகவும் இரக்கமாக இருக்காரு. 21வது வசனத்தை வாசிங்க. தொடர்ந்து. சரி, சில நேரம் என்ன நம்ம ஒரு பிளான் எடுக்கிறோம், ஆண்டவர் சரி அப்படி போய் பழச்சிக்கிறியா, போய் பழச்சிக்கன்னு சொல்கிற மாதிரி கூட இங்கே இருக்கு. என்ன சரி அப்படியா, அங்கேயாச்சும் போய் என்னச்சி பிழைச்சிக்க அப்படின்ட்டு சரி அங்கே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இருந்தாலும் ஏன்னா அங்கே போயிருந்தாலும் அவன் என்ன செஞ்சுருந்துருப்பான்? அழிந்து போயிருந்திருப்பான். 23வது வசனம் 23. சரி, அங்கே போகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருச்சிங்க? சோதம் குமாரா மேலே என்ன வந்துருச்சு? அக்னியும் கந்தகத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அனுப்பிட்டாரு. அதை பார்த்து பயந்து, சரியா, சோவாருக்கு போற அந்த லோத்து பயத்தினால என்ன செஞ்சாரு? நேரா மலையை நோக்கி ஓடிட்டாரு. என்ன அடுத்த வசனம் வாசிங்க. சரி, அந்த பட்டணத்தையும் அந்த பட்டணத்தில் இருக்கிற சம பூமியையும் பயிர்களையும் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அழித்து போட்டார். ஆண்டவருடைய எச்சரிப்பின் செய்தியை அப்படியே நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். சில வேளைகளில் நம்ம தயக்கம் காமிக்கிறதுனால பிரச்சனை யாருக்கு தான்? பிரச்சனை நமக்கு தான். 4வது எச்சரிப்பு கடைசியாக 26வது வசனம். சரி, அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்து நானான். 4வது எச்சரிப்பு அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, பின்னிட்டு பாராதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் லோத்தின் மனைவி என்ன செஞ்சா? மற்றவங்க அவங்களாம் முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க. லோத்தினுடைய 2 குமாரத்தைகளும் வேமா போறாங்க, ஓடுறாங்க மலையை நோக்கி. கடைசியா வந்த லோத்தின் மனைவி, ஐயோ என் வீட்டை விட்டு போறேனே, என் ஆடு மாடுகளை விட்டு போறேனே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க? திரும்பி பார்த்த உடனே என்ன நடந்துச்சு?
ஆமாம், லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்ததினால் அவள் உப்பு தூணானாள். ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் கண்மலையாகிய தேவனை நாம் முன்வைத்து ஒரே நோக்கத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்பின் ஓட்டத்திலே ஓட வேண்டும். பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா என்ன செஞ்சிருவோம்? நமக்கு ரட்சிப்பு கிடையாது, அழிந்து போய் விடுவோம். ஆகையால் இந்த 4வது எச்சரிப்பின் செய்தி, பின்னிட்டு பாராதே, டோன்ட் டர்ன் பேக் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்க்கிறாள். பின்னிட்டு பார்க்கும் பொழுது அங்கே உப்பு தோணாளால் என்று நாம் பார்க்கிறோம். என்னாகமோ 14வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. யாருன்னு தெரியுமா? ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நாம் என்ன செய்வோம்? பின்னோக்கி என்ன எகிப்துக்கு திருப்பி போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன எகிப்தை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சில பேர் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அவங்க அந்த ரெட் சீயை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஒரு சிலர் அப்படி சொல்லியிருக்காங்க, பின்னிட்டு போவோம் வாருங்கள், திருப்பியும் எகிப்துக்கே போவோம். எகிப்தில் நாங்கள் நல்லா இருந்தோமே, இங்கே வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்? வனாந்தரத்தில் கஷ்டப்படுறோமேன்னு சொல்லி பின்னிட்டு போனால் என்னது? அடிமைத்தனம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் முன்னோக்கி சென்றால் நமக்கு ரட்சிப்பு உண்டு, பின்னோக்கி சென்றால் நமக்கு மறுபடியும் என்னதான்? சாபம்தான். லூக்கா 9வது அதிகாரம் 62வது வசனம். சரி, கலப்பையின் மேல் கைகளை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. ரட்சிப்பின் ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கு நாம் ஒவ்வொருவரும். முன்னோக்கி செல்லாவிட்டால் நமக்கு ரட்சிப்பை இழந்தவர்களாக இருப்போம். கலப்பையின் மேல் கைகளை வைத்தவன் பின்னிட்டு பார்த்தா என்ன நடக்கும்? தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? அடைய முடியாது. இன்னொரு வசனம், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13-14 வாசிங்க. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அடுத்த வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் நம்ம ஓடும்போது பின்னானவைகளெல்லாம் என்ன செஞ்சிடணும்? மறந்துடணும். அந்த முன்னான பரலோக ராஜ்யத்தை நாம் முன்வைத்து நாம் ஓடும் பொழுது நிச்சயமாக இலக்கை அடைகிற பிள்ளைகளாக நாம் மாற்றப்படுவோம். சரியா? நாமளும் இக்கட்டான இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். லோத்தின் மனைவியை போல நம்மளுடைய எண்ணம் என்ன இந்த உலக காரியங்களில் இருந்துச்சுன்னா பின்னோக்கி பார்த்தோம்னா என்ன செய்யப்படுவோம்? விடுபட்ட பிள்ளைகளாக கருதப்படுவோம். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு தகுதி இல்லாத பிள்ளைகளாக மாற்றப்படுவோம். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு தகுதி பெற வேண்டும் அப்படின்னா முன்னோக்கி நம்ம என்ன செய்ய வேண்டும்? முன்னோக்கி செல்லுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். முன்னோக்கி நாம் செல்லும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். எடுத்தவங்க வாசிங்க, 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனம். 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் சரி. இப்போ இது தேவனுடைய வருகையை பற்றி என்ன செய்யுது? சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வருகை இரவிலே திருடன் வருகிறது போல இருக்கும்.
அப்போ வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். 11வது வசனம். சரி, எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க, வரிசையாக சொல்லப்படுது. அழிந்து போகிற இந்த உலகத்தில் நம்ம இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும்? அடுத்த வசனம். மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அடுத்து சரி, அடுத்த வசனம். 14. கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி சரி ஜாக்கிரதையாய் இருங்கள். இப்போ அவருடைய வருகைக்கு காத்து கொண்டு இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட பரிசுத்த நடத்தை நமக்கு இருக்க வேண்டும்? சரி, அதில் சொல்லப்படுகிறது போல மிகுந்த ஆவலோடு என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். 14வது வசனத்தில் நாம் வாசித்தது போல கரையற்றவர்களாக, பிழையற்றவர்களாக, சமாதானம் உள்ளவர்களாக என்ன செய்யணும்? அவருடைய சந்நிதியில் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நடத்தை நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமாக நாம் அந்த வரும் பயங்கரத்திற்கு நம்ம என்ன செய்யலாம்? தப்பித்து கொள்ளலாம். ஏனென்றால் அக்னியும் கந்தகமும் உள்ள அந்த நிகழ்ச்சியில் தேவனுடைய 2ஆம் வருகைக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த காரியங்களில் நம்ம என்ன செய்யக்கூடாது? சிக்கிக்கொண்டு அழியாதபடிக்கு நம்மை நாம என்ன செய்ய வேண்டும்? நம்மை காத்துக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். என்ன வசனத்தில் 11ஆம் வசனத்தில் சொல்லது போல பரிசுத்த நடத்தை, தேவ பக்தி, கரையற்றவர்கள், பிழை இல்லாதவர்களும் சமாதானம் நிறைந்தவர்களாகவும் தேவனுடைய சந்நிதியில் அனுதினமும் இருக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக நாம் இருப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமீன்.